ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு வீடியோவில் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டை எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதோட ப்ராக்டிஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் நம்ம சொன்னோம். ஐ பிலீவ் நீங்கள் எல்லாருமே இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸோடு இருப்பீங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ரஃப் பேஜ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதை எப்படி பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை நம்ம பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கோரில் அது எப்படி இம்பேக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ ரஃப் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 முக்கியமான இடத்துல யூஸ் ஆகும். ஒன்று டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இன்னொன்று மேத்தமெட்டிக்கல் ரீசனிங். இது ரெண்டுத்துக்குமே நமக்கு ரஃப் ஷீட் யூஸ் ஆகும். நார்மலாக நம்ம கொஷினை பார்த்து அது நமக்கு தெரிஞ்சது வந்திருக்குங்கிற ஆசையிலையும் அவசரத்துலேயும் டக்குன்னு போயிட்டு ஒரு கிறுக்கலாக அதை சால்வ் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க. ரஃப் ஷீட்டை ஒரு டீசெண்டான பார்ட்டிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட்டிஷன் பண்ணுறதுனால ஒரு கொஸ்டின் நம்பரை போட்டு அந்த கொஸ்டினுக்கான ஒரு ஸ்பேஸை ஒதுக்கி இந்த இடத்துக்குள்ளே இதை சால்வ் பண்ணுறங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணிடலாம். இது எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 கொஸ்டின் லிங்க்டாக வந்திருக்கும். லிங்க்டுன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் தேர்ட் கொஸ்டினோட கான்செப்டை ஃபீடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் தி அவுட்புட் ஆஃப் செகண்ட் கொஸ்டின் வில் பி தி இன்புட் ஆஃப் தேர்ட் கொஸ்டின். அப்போ அதை நம்ம ப்ராப்பராக எப்படி சால்வ் பண்ணோம், அதோட ஆன்சர் என்னவா இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலமாக தேர்ட் கொஸ்டின் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ அந்த இடத்துல கிறுக்கல்கள் அப்படிங்கிறது நமக்கு டைமை அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டராக இருக்கும். அதனால் அதை டீசெண்டாக பார்ட்டிஷன் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்ஸ் எடுத்துக்கிட்டு போங்க. மினிமம் நான் யூஸ்வலாக எக்ஸாமுக்கு போகும்போது 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென் எடுத்துகிட்டு போவேன். அப்போ தான் எனக்கு ஈஸியாக அந்த பேஜை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் எது டவுட்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஏதாச்சும் ஒரு கொஷினை ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ரீவிசிட்டுக்கு தனியாக ஒரு சின்ன காலம் போட்டுட்டு கொஷின் நம்பர் 23 போகணும், 24 போகணும், 27 போகணும். இது ஃபஸ்ட்டு லெவல். 23 டிஜிட்டல் லாஜிக் ஃபண்டமெண்டல் பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, 24 டிபிஎம்எஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது, 27 ஏஐ பற்றி டிஸ்கஸ் பண்ணுது. அப்படிங்கிறதையும் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதில் ஹைலி எஃபிஷியன்ட் கொஷின் எது, ரொம்ப நியரஸ்ட்டாக பக்கத்து ஆன்சர் எதுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தெரியும். சீக்கிரமாக நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ நம்ம சந்தேகப்படுற கொஷின் நம்பரை போடணும், அது எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குங்கிறதையும் போடணும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 ஸ்டார் போட்டுக்கிட்டிங்கன்னா அது என்னத்தை உங்களுக்கு சொல்லும்னா, நம்ம இன்னும் சீக்கிரமாக அதை போய் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லும். நான் இப்போ சொல்கிற ப்ராசஸ் டைரெக்டாக நீங்கள் போய் எக்ஸாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி அ டஃப் ஜாப். நீங்கள் அதை வீட்டில் 1-2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த மெத்தடுக்கு யூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, என்ன விஷயங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண போனீங்கன்னா சக்ஸஸ் வேற எங்கேயும் இல்லை, உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஆகட்டும், மேத்தமெட்டிக்கல் ரீசன் ஆகட்டும், டப்பா போட்டு அதுக்குள்ளே சால்வ் பண்ணுங்கள். பிகாஸ் ஒன்ஸ் அவுட்புட் இஸ் அனதர் ஒன்ஸ் இன்புட். செகண்ட் முக்கியமான பாயிண்ட்டு, நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு டவுட்டாக இருக்கிற கொஷினோட நம்பர் எழுதி, தேர்டு முக்கியமான விஷயம், அது எந்த ஏரியாலேருந்து வருதுங்கிறதையும் ஸ்பெசிஃபை பண்ணிங்க. ஃபோர்த்து முக்கியமான விஷயம், அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும், இதை சீக்கிரமாக போனால் இதை அச்சீவ் பண்ணலாமாங்கிறத பற்றியும் ஒரு சின்ன ஹிண்ட் அங்கே குறித்து வச்சுங்க. சரியா? இது எல்லாமே சக்ஸஸுக்கு உங்களை ரொம்ப 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 பக்கத்தில் அழைச்சிட்டு போகுது. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ ஸோ மச். See you in some other video.